ராஜான்மீகம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேரு தை கிருத்திகை பத்தி வீடியோ போட்டு பாத்திருப்பீங்க. ஒரு சேஞ்சுக்கு இப்ப அந்த கதையை நானே சொல்லலான்னு வந்திருக்கேன். அதனால ஒரு நல்ல எக்ஸன் போட்டுட்டு ரெடி ஆகிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? முன்னொரு காலத்துல சூரபத்ரன் ஒரு அசுரன் இருந்தான். கடும் தவம் இருந்து என் அப்பா அதாவது சிவபெருமான் கிட்ட பல வரங்களை அவன் வாங்கினான். முக்கியமா சிவபெருமான் அம்சத்துல பிறக்கிற குழந்தையால மட்டும்தான் தனக்கு அழிவு வரணும்ன்ற வரத்தை அவன் வாங்கியிருந்தான். வரத்தை பெற்ற அவன் சும்மா இல்லாம தேவர்களையும் முனிவர்களையும் கடும் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கினான். இவை அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் சூரபத்ரனை அழிக்கணும்னு முடிவு பண்ணாரு. கடும் கோபம் கொண்டு தன் நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளியிட்டாரு. அந்த தீப்பொறிகளோட வெப்பம் தாங்க முடியாம வாயு பகவானோ அக்னி தேவனோ அதை கங்கை நதியில விட்டாங்க. அதை கங்கை நதி சுமந்து சென்று சரவண பொய்கை குளத்துல சேர்த்துச்சு. அங்க அந்த 6 பொறிகளும் 6 அழகான குழந்தைகளா உருமாறுச்சு. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து அன்போடு வளர்த்தாங்க. ஒரு தடவை பார்வதி தேவி சரவண பொய்கையை காண வரும்போது அந்த 6 குழந்தைகளையும் அன்போடு அணைச்சுக்கிட்டாங்க. அப்போதான் அந்த 6 குழந்தைகளும் ஒண்ணு சேர்ந்து 6 முகம் உடைய ஒரே உருவமா உருமாறுச்சு. அப்போதான் எனக்கு 6 முகம் என்ற பெயர் கிடைச்சது. கார்த்திகை பெண்கள் என்ன நல்லபடியா வளர்த்ததால சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்தாரு. அவங்க பெயரில் தொடர்ந்து வரும் கிருத்திகை நட்சத்திர தண்ணிக்கு முருகனை வழிபடுபவர்கள் எல்லா நலங்களையும் பெறுவார்கள் என வரத்தை அளிச்சாரு. அதிலும் தை மாதத்தில் வரும் கிருத்திகை நாளானது மிகவும் சிறப்புடையது. இந்த வீடியோல தை கிருத்திகை பத்தின முழு விவரங்களும் அறிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த தை கிருத்திகை மற்றும் தைப்பூசத்தை தொடர்ந்து நம்ம ராஜாரண்யத்துல முருகருக்காக ஏகப்பட்ட பொருட்கள் நம்ம புதுசா ரெடிஸ்டாக வர வச்சிருக்கோம். அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்க சந்திக்கிற வரைக்கும் பாய்.